Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanjipuram. Accredited A+ by NAC. ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் நரிவேட்டை டொவினோ தாமஸ் அண்ட் சேரன் டைரக்டர் அவங்க ரெண்டு பேரோட நடிப்பில் வெளியாகிருக்கிற படம். அதனாலே இந்த படத்துக்கு ரொம்ப ஹைப் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதாவது சேரன் சாரோட நடிப்பில் வெளியாகிற ஒரு மலையாள படம். தமிழில் டப்டில் தான் நான் பார்த்தேன். தமிழ் டப்டுனே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்ல முடியும். தமிழ் படம் மாதிரியே எடுத்திருந்தாங்கன்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு நல்ல ஒர்த்தான படம். நரிவேட்டை கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் படத்தில் இது மாதிரி நிறைய கதைகள் வந்திருக்கு. ஆனாலும் இந்த மாதிரி கதைகளை நம்ம படத்தில் பார்க்குறப்ப நமக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அதாவது ஆதிவாசி மக்கள் அவங்கள அரசாங்கம் பழிவாங்க நினைக்கிறாங்க, அந்த இடத்த விட்டு விரட்ட நினைக்கிறாங்க. அங்கே டொவினோ தாமஸ் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக போகிறாரு, அதாவது ஒரு கான்ஸ்டபிளாக போகிறாரு. அங்கே என்ன நடக்குது, அதுலேருந்து அவங்கள எப்படி காப்பாற்றுறாருங்கிறது தான் ஸ்டோரி. டொவினோ தாமஸ் மலையாளத்தில் ரொம்ப ஃபேமஸான நடிகர். இதுவும் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிருக்க படம் தான். ரொம்ப பயங்கரமாக நடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியும். அவரோட எல்லா படங்கள்லையுமே அவர் முழு எஃபோர்ட் போட்டிருப்பாரு. அவருக்குன்னே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. இந்த படத்துலையும் அவரோட எஃபோர்ட் ஃபுல்லாகவே போட்டு பயங்கரமாக நடிச்சிருந்தான்னு சொல்ல முடியும். கூட சேரன் சார் ஒரு ஹையர் ஆஃபீஸராக அந்த படத்தில் வந்திருக்கிறாரு. ஆனால் அந்த கேரக்டர் அவருக்கு அதாவது திணிச்ச மாதிரி இருக்கும். அதாவது அந்த ஹையர் ஆஃபீஸருக்கான ஒரு இதே இருக்காது. மற்றபடி அவர் எப்பயுமே ஒரு தனியாக அவரோட நடிப்பு இருக்கும். இந்த படத்தில் அவர் பிரமாதமாக அவரோட கேரக்டரை பயங்கரமாக பண்ணியிருந்தார். டொவினோ தாமஸுக்கு ஹீரோயினாக பிரியா பண்ணியிருக்கிறாங்க. அவங்க மலையாளத்தில் புதுசாக அறிமுகமாகிற ஹீரோயின் நினைக்கிறேன். பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்திருந்த எல்லா சீனுமே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா மலையாளத்தில் நடக்கிற அந்த கேரளாவில் நடக்கிற ஒரு காதல் ஸ்டோரி ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அதெல்லாம் பிரமாதமாக காட்டியிருந்தாங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கும். கூட சூரஜ் சார், அதை மலையாளத்தில் மிகப்பெரிய நடிகர். அவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருப்பார். அவர் எல்லா சீன்லேயுமே அவர் பயங்கரமாக அந்த ஸ்க்ரீனில் பார்க்க இருந்துச்சு. டைரக்டர் அனுராஜ் மனோகர் பக்காவாக எடுத்திருக்கிறார் ஸ்டோரியை. அதான் ஆல்ரெடி இந்த கதைகள் நிறையா வந்துருந்துச்சுன்னு ஆல்ரெடி சொல்லுவேன். ஆனால் இந்த கதையும் ரொம்ப ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இது நிஜத்திலே நடந்த ஒரு ஸ்டோரி. அந்த ஸ்டோரியை மையமாக வச்சு தான் இந்த கதையை ஃபுல்லாக எடுத்திருக்கிறாரு அனுராஜ். சூப்பராக எடுத்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் நமக்கு உட்காந்தது போனதே தெரியாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஆதிவாசிகளோட சண்டை, அவங்கள்ட்ட இருந்து அவங்கள எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிற மாதிரி செகண்ட் ஹாஃப் ரொம்ப விறுவிறுப்பாகவே இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணுறப்ப செகண்ட் ஹாஃப் ரொம்ப பக்காவாக எடுத்திருந்தாங்க. நரிவேட்டை இப்போ ரீசெண்ட் படத்தில் ஒரு நல்ல படம் தான் சொல்லுவேன். கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். ஏன்னா ட்விஸ்ட்டும் இருக்கும். அது இல்லாமல் அந்த போலீஸ் கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு படம் பார்க்குற பிடிக்கிற எல்லாருக்குமே இந்த படம் குறிப்பிட்டு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஏன்னா ட்ரெய்லர் பார்த்துட்டு தான் அப்படி தான் நினைப்பாங்க. ஏன்னா இது ஏதோ பயங்கரமான ஒரு சண்டை படம், தமிழில் வந்திருக்க அந்த ஆதிவாசிகளை காப்பாற்றுற மாதிரி தான் ட்ரெய்லரில் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த இதிலே போனோன்னா கண்டிப்பாக அதை பூர்த்தி பண்ணிருச்சுன்னு தான் சொல்லுவேன். இந்த படம் நரிவேட்டை இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கிற மலையாள படத்தில் ஒரு நல்ல படம் தான். கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள். நன்றி.